பொங்கல் பண்டிகைக்கு 2 நாட்களே இருக்கும் நிலையில் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி மதுரையில் பேரணி நடைபெறுகிறது. அது பற்றியான தகவல்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இன்றைக்கு நடைபெறும் பேரணியில் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க? ஹரிகிருஷ்ணன். நிச்சயமா வசந்த், பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் போராட்டமானது வலுத்து வருகிறது. மிக முக்கியமாக கடந்த வாரத்தில் எடுத்தோம் என்றால் திமுக உள்ளிட்ட பல கட்சிகள், தமாக மற்றும் தேமுதிக என்ற பல கட்சிகள், அரசியல் கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து போராட்டங்கள் நடத்த நிலையில தற்போது திங்கட்கிழமையிலிருந்து மதுரை மாவட்டத்தில் மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சமூக வலைதளங்கள் மூலமாக ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். மிக முக்கியமாக இதற்கு ஒருங்கிணைப்பு என்று யாரும் இல்லாத போதும் அனைத்து கல்லூரி மாணவர்கள் இதில் அதிக அளவில் பங்கேற்றிருக்காங்க. இது தவிர ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு ஆராய்ச்சி மாணவர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்காங்க. இவருடைய ஒற்றை கோரிக்கையை இந்த பொங்கலுக்கு 2 தினங்கள் உள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் முதல் ஜல்லிக்கட்டாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும். அதனைத் தொடர்ந்து பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய ஜல்லிக்கட்டுகள் நடைபெற வேண்டும். இந்த பொங்கலுக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு மாநில அரசு உரிய அழுத்தம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு தெளிவாக உச்சநீதிமன்ற தடை இருப்பதனால் நடத்த இயலாது என்ற தெளிவான கருத்து தெரிவித்திருந்தாலும் மாணவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக பல்வேறு இடங்களில் மதுரையில் போராட்ட வீரர்கள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதுரையில் தற்போது தமுக மைதானத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை ஒரு பேரணி நடந்து வராது. 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றிருக்காங்க. இது தவிர காலவாசல் மற்றும் கல்லூரி காலவாசல், புதூர் மற்றும் திருநகர் ஆகிய இடங்களில் மாணவர்கள் தன்னெழுச்சி போராட்டங்கள் நடத்தி வர்றாங்க. நேரடியாக பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் சிறிது தூரத்தில் தான் இந்த மாணவர்கள் தற்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவமனை, அதாவது தமிழ்நிலை சிலையிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூர அளவுக்கு நடைந்து வந்து இந்த தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தங்களுடைய போராட்டங்கள் சாலை மறியலில் ஈடுபட இருக்கிறார்கள். ஹரிகிருஷ்ணன், மாணவர்கள் எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறாங்க? சமூக வலைதளங்கள் மூலமா தகவல்கள் பரப்பப்பட்டு மாணவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இப்போ நடக்க போற இந்த பேரணிக்கு யார் தலைமை தாங்குறாங்க? ஹரிகிருஷ்ணன். வசந்த், அதற்கு முன்னதாக மாணவர்களிடையே நாம் கோரிக்கை வைக்கலாம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் 2 நாள்ல நடத்த இருக்கிறாங்க. 2 நாள் நடத்த முடியாதுன்ற ஒரு தெளிவான ஒரு நடவடிக்கை இருக்கு. நீங்க எப்படி என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அதாவது என்னன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு மத்திய அரசுல போய் இருக்க 40 எம்பிகளும் போய் புதுசா சட்டை ஏற்றணும், கட்டாயம் ஏற்றணும். எங்களுக்கு இருக்க முதல்ல அவரே ஜல்லிக்கட்டு வேணும். அப்ப நீங்க சட்டை ஏற்ற முடியாட்டியும் சரி, எப்படியாவது சட்டத்திற்கு ஓட்டையில எங்களுக்கு கட்டாயம் ஜல்லிக்கட்டு வேணும். நீங்க உங்களால் நடத்த முடியாட்டி சொல்லுங்க, நாங்க நடத்திக்கிறோம். ஆனா ஜல்லிக்கட்டு நடத்தினப்பட்டு கைது பண்ணுங்க, அதான் கோரிக்கை. ஆனா கட்டாயம் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். கிட்டத்தட்ட 3ஆவது வருஷமா ஏமாத்த போறீங்க. ஆனா ஏமாத்த விட மாட்டோம். நாங்க 2 வருஷம் ஏமாத்துறீங்க. மத்திய அரசு, மாநில அரசு இந்த வருஷம் கண்டிப்பா ஜல்லிக்கட்டு தடையை மீறி நடத்துவோம். அதுதான் எங்க கோரிக்கை வைக்கிறோம். மத்திய அரசு கட்டாயம் இன்னும் 2 நாள்ல எங்களுக்கு சட்டை ஏற்றி கொடுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மாநில அரசு சட்டையற்ற வழிமுறைகளை பார்க்கணும். எப்படி ஒன்றிணைஞ்சீங்க? இது எப்படி உங்களோட சாத்தியமானது? எல்லாமே வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாத்தையும் இப்போ 3 வருஷம் எங்களை ஏமாத்திட்டீங்க. இந்த வருஷம் எந்த அரசியல்வாதியாலும் யாராலும் ஏமாற்ற முடியாது. நடத்துவோம். பாருங்க, எங்க உயிர், எங்க தமிழ்நாட்டுல பாரம்பரிய நடக்கிற தலைமுறை பாக்குறீங்களா? பூரமே யாருனாலும் நடத்த முடியாது. கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்கும். என்ன பண்ணா பண்ணிக்கோங்க. ஜல்லிக்கட்டு குறித்த ஒரு மாணவர்களிடம் ஒரு புரிதல் ஏற்பட்டு நினைச்சிருக்கீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த 2 வருஷமா ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கல. இப்ப அந்த இடத்துல போராட்டம் மாணவர்கள் இறங்கலான தற்போது இறங்கி இருக்கீங்க. ஜல்லிக்கட்டு போட்டி மாணவர் மத்தியில ஒரு புரிதல் ஏற்பட்டு. ஆமா, கண்டிப்பா பேஸ்புக், வாட்ஸ்அப் இது மூலியமா எல்லாரும் ஆள்களை திரட்டி எல்லாரும் இங்க தமிழகத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்போ இங்க போயிருக்கோம். கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு நாங்கள் கடைசி போராடுவோம். வசந்த், நீங்களே பார்த்திருக்கலாம், தற்போது மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவருடைய கோரிக்கையானது ஜல்லிக்கட்டு போட்டியை இந்த பொங்கலுக்கு நடத்த வேண்டும். அதனைத் தொடர்ந்து அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, இது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜல்லிக்கட்டுகளும் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையில் வைத்துள்ளார்கள். வசந்த், ஹரிகிருஷ்ணன், தோராயமா எத்தனை மாணவர்கள் இதில் பங்கேற்று இருப்பாங்க? மாணவர்கள் பேரணி நடக்கிறதுனால அங்க சாலை போக்குவரத்துல ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? ஹரிகிருஷ்ணன்.
நிச்சயமாக மாணவர்கள் இந்த தன்னெழுச்சி போராட்டமானது மதுரை தமுக்கத்தில் இருந்துள்ள தமிழின சிலையில் இருந்து துவங்கி இருக்கிறது. அதுவே கோரிப்பாளையம் சந்திப்பு, அரசு மருத்துவமனை, பனங்கல் சாலை வழியாக திருவள்ளுவர் சிலை சாலை சந்திப்பு வரை செல்ல இருக்கிறார்கள். அங்கு அவர்கள் சாலையில் அமர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது போன்ற போராட்டங்கள் அடுத்தடுத்த காலங்களில் வரும் 2 நாட்களும் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். போராட்டத்தை அடுத்து காவல்துறையினர் அதிக பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இவர்கள் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் சாலையின் ஒரு பக்கமாக இவர் பேரணி நடத்துகிறார்கள். போக்குவரத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் போக்குவரத்து மாற்றுப்பாதையிலே பேருந்துகள் இயக்குவதற்கு போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. வசந்த், ஹரி, பேரணி நிறைவு பெறும் பொழுது இந்த கோரிக்கையை வலியுறுத்த மாணவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்யவிருக்கிறார்கள்? நிச்சயமா பத்மபிரியா பாத்தீங்கன்னா நம்மளுடைய போராட்டக்காரங்க கேட்கலாம். இப்ப நீங்க தொடர்ந்து போராடி வர்றீங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு. அடுத்தடுத்து என்ன போராட்டங்கள் நடத்த திட்டமிட்டு? கண்டிப்பா எங்களுக்கு இது மாணவர்கள் எல்லாமே இது கட்சி சார்பா அது கிடையாது, இளைஞர்கள் சார்பா. இளைஞர்கள் எல்லாமே உற்சாகமா இருக்காங்க. வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாத்துலயும் எங்களுக்கு கனெக்ட் பண்ணி இந்த தடவை கண்டிப்பா முன்னால ஜல்லிக்கட்டு நடத்தி ஆகணும், தடையை மீறி கண்டிப்பா நடத்தி ஆகணும். எல்லாரும் ஆதரவு. ஒவ்வொரு இளைஞனோட தமிழோட பண்பாடு எங்களுக்கு வேணும். எங்க இளைஞர் சமுதாயம் அழிஞ்சிடும். எங்களோட இளைஞர் சமுதாயத்தை வீரத்தை உருவாக்கணும். வீரமே எங்களுக்கு வேணும். வீரத்தை உருவாக்கணும். ஜல்லிக்கட்டு கண்டிப்பான முறையில் வேணும். எங்களுக்கு உரிமையா கண்டிப்பான முறை நடத்தி ஆகணும். கண்டிப்பா நடத்துவோம். நிச்சயமாக அடுத்தடுத்த காலங்களில் இன்னும் 2 நாட்கள் இருந்தாலுமே போராட்டங்கள் அதிக அளவில் முன்னெடுக்கப்படும். மத்திய அரசு, மாநில அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும்.